2ல தேர்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஸோ பாருங்க, கொஸ்டின் தான் ரொம்ப பெருசா இருக்கும், கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ டு கண்டக்ட் த ஸ்போர்ட்ஸ் டே ஆக்டிவிட்டிஸ் இன் யோர் ரெக்டாங்குலர் ஷேப்டு ஸ்கூல். ஒரு ஸ்போர்ட்ஸ் டே ஆக்டிவிட்டி வைக்கிறாங்க எங்க? ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்டு ஸ்கூல் ABCD. இந்த ரெக்டாங்குலர் ஷேப்டு ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வைக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, lines have been drawn with chalk powder at a distance of 1 meter each. லைன்ஸ் எப்படி டிரா பண்ணிருக்காங்க அப்படின்னா, at a distance of 1 meter eachக்கு ஒரு லைன்ஸ் டிரா பண்ணிருக்காங்க. நான் சொல்றது வந்து இந்த இடத்துல 1 2 3 4 5 அது மாதிரி 1 meter ஈச்சுக்கு வந்து கண்டினியூஸா இந்த AD என்ற டிஸ்டன்ஸ்ல வந்து டிரா பண்ணிருக்காங்க. 100 flower pots have been placed at a distance of 1 meter from AD. இந்த லைன் ரொம்ப முக்கியம். எத்தனை flower pots வச்சிருக்காங்க? 100 flower pots have been placed at a distance of 1 meter from AD. 1 meter விட்டு கண்டினியூஸா என்ன சொல்லிருக்காங்க? 100 flower pots வச்சிருக்காங்க. ஸோ இங்க ஒரு 1 2 3 4 5 கண்டினியூஸா இது எத்தனை போகுது? இது மாதிரி 100 flower pots வச்சிருக்காங்க at a distance of 1 meter from AD. ஸோ 1 meter ADல வந்து 100 flower pots வச்சிருக்காங்க. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்திருக்கும் உங்களுக்கு? 100 meter. ஸோ இதுக்கு ஒரு 1 meter டிஸ்டன்ஸ், ஈச் ஃபிளவர் பார்ட்ஸுக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1 மீட்டர் வச்சுக்காங்க. அப்போ டோட்டல் உங்களுக்கு எவ்வளோ வந்து 100 மீட்டர். ஓகே, ஸோ அப்போ அந்த ஏடியோட டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர். இந்த கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். 100 ஃபிளவர் பார்ட்ஸ் வச்சிருக்காங்க அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். 100 ஃபிளவர் பார்ட்ஸ் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர்னா மொத்தம் எத்தனை மீட்டர் வந்துடும்? 100 மீட்டர் வந்துடும். ஓகே, ஸோ நிகாரிகா ரன்ஸ் 1/4 ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏடி. ஓகே, அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏடி எவ்வளோ? 100. ஸோ நிகாரிகா எவ்வளோ ரன் பண்ணியிருக்காங்க? 1/4 of the distance of AD. Distance of AD ஓட எவ்வளவு உங்களுக்கு? 100. So 1/4 into 100. இது 1/4 of 4. அப்ப என்ன வந்துடும் உங்களுக்கு? அப்ப நிகாரிகா ரன் பண்ண டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 மீட்டர். அதே மாதிரி ஆனா எங்க? செகண்ட் லைன்ல. அப்போ வந்து செகண்ட் லைன் அண்ட் போஸ்ட் ஏ கிரீன் பிளாக். அவங்க வைக்கிற பிளாக் என்னது? கிரீன் பிளாக். அதே மாதிரி நெக்ஸ்ட் Preet runs 1/5 distance AD on 8th line and post red flag. So Preet வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இங்க வைக்கிறாங்க 1/5 distance. So 1/5 டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 100. அப்போ கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வந்துடும்? 20. ஸோ ஈக்குவல் டு 20 மீட்டர்ல இருக்காங்க. 8th லைன் போஸ்ட் ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்றாங்க. 1/5 on 8th லைன் எங்க வைக்கிறாங்க? 8th லைன்ல பிரீத் வைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து செகண்ட் லைன், ஸோ இவங்க 8th லைன். ஓகே, ஸோ இந்த செகண்ட் லைன் 8th லைன் அப்படின்றது உங்களுக்கு என்னது? எக்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா இந்த பார்ட்ல இருக்கு. ஸோ இந்த பார்ட் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நிகாரிக்கு அது வந்து 2. அதே மாதிரி அவங்களுக்கு ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்வளவு மீட்டர் போறாங்க? 25 மீட்டர் போறாங்க. அதே மாதிரி பிரீத் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்காங்க? அவங்க சொல்லியிருக்கிறது 8th லைன்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து உங்களுக்கு 8, ஒய் ஆக்சிஸ்ல பார்த்தாங்கன்னா அவங்க 1/5 டிஸ்டன்ஸ் போயிருக்கான்றாங்க. ஸோ 1/5னா உங்களுக்கு கேன்சல் பண்றது வந்து 20 மீட்டர் வரும். ஸோ பாயிண்ட் வந்து உங்களுக்கு 2,25 நிகாரிக்காது. பிரீத் இது வந்து 8,20. இந்த பாயிண்டை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ரெண்டு கண்டுபிடிக்கணும். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் போத் த பிளாக். ரெண்டுத்துக்கும் கேட்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Next, if Rashmi has to post a blue flag exactly halfway between the line segment joining the 2 points, where should she post a flag? ராஷ்மின்றவங்க என்ன போஸ்ட் பண்றாங்கன்னா ப்ளூ ஃபிளாக் பண்றாங்க. எங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் மிடில்ல போஸ்ட் பண்றாங்க. அப்ப ரெண்டுத்துக்கும் மிடில்ல ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும். அந்த மிட் பாயிண்ட்ல தான் என்ன பண்றாங்க? ப்ளூ ஃபிளாக் போஸ்ட் பண்றாங்க. அது யாரு போஸ்ட் பண்றாங்க? ராஷ்மின்றவங்க போஸ்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்னு டிஸ்டன்ஸ் ஒன்னு கண்டுபிடிக்கணும், இன்னொன்னு வந்து மிட் பாயிண்ட் ஒன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். Okay. Here we take A as origin. இந்த A பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னது? ஆரிஜின். அதுல வந்து ஏபின்றது என்னது? உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி ஏடின்றது வந்து என்ன வந்துடும்? உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கோஆர்டினேட்ஸ் ஆஃப் கிரீன் ஃபிளாக்.
ஓகே ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் கிரீன் ஃபிளாக்ன்றது என்னது ஃபர்ஸ்ட் நிகாரிக்கா வைக்கிறதா கிரீன் ஃபிளாக் நிகாரிக்கா வந்து எந்த லைன்ல வைக்கிறாங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல 8 ஸோ நிகாரிக்கா வந்து வைக்கிறது வந்து 2 செகண்ட் லைன்ல நிகாரிக்கா ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்றது செகண்ட் லைன்ல ஸோ 2 கமா அவங்களுக்கு நிகாரிக்காவுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருது 25 மீட்டர் நெக்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ரெட் ஃபிளாக் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பிரீத்ன்றவங்க எந்த லைன் இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் 8th லைன் அதே மாதிரி அவங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ 20 மீட்டர் ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ரெண்டுத்துக்கும் எனக்கு கேட்டிருக்கிறது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் கிரீன் ஃபிளாக் அண்ட் ரெட் ஃபிளாக் தான் கேட்குறாங்க ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு x1 மைனஸ் x2 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y1 மைனஸ் y2 the whole square okay so x1 oda value 2 y1 oda value 25 x2 oda value 8 comma y2 oda value 20 equal to root of x1 minus x2 so 2 minus 8 the whole square plus y1 minus y2 so 25 minus 20 the whole square so equal to 2 minus 8 என்ன வந்துரும் உங்களுக்கு minus 6 the whole square 25 minus 20 5 square okay so minus 6 whole square என்ன வந்துரும் 36 plus 5 square 25 okay அப்போ டிஸ்டன்ஸ் உங்க ரெண்டுத்துக்கு எவ்வளவு வந்துரும் root of 41 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் 36 plus 21 சாரி 36 plus 25 11 ஸோ உங்களுக்கு எவ்வளோ 61 மீட்டர் ரூட் ஆஃப் 61 மீட்டர் ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெட் ஃபிளாக் அண்ட் கிரீன் ஃபிளாகோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ 61 மீட்டர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மிட் பாயிண்ட் ஸோ மிட் பாயிண்ட் equal to உங்களுக்கு என்ன ஃபார்முலா x1 plus x2 by 2 comma y1 plus y2 by 2 okay so x1 plus x2 னா உங்களுக்கு என்ன வந்துருங்க 2 plus 8 by 2 so equal to 2 plus 8 by 2 so x1 plus x2 னா 2 plus 8 divided by 2 comma y1 plus y2 னா 25 plus 20 25 plus 20 divided by 2. So 2 plus 8 equal to 10 divided by 20. 25 plus 20 45 divided by 2. Okay. So இப்போ என்ன வந்துரும் மிட் பாயிண்ட் உங்களுக்கு 10 divided by 2 ஓட வேல்யூ வந்து 5 45 divided by 2 வந்து 22.5. Okay. So மிட் பாயிண்ட் equal to வேல்யூ வந்து உங்களுக்கு 5, 22.5 வருது ஓகே ஸோ ராஷ்மி போஸ்டர் ப்ளூ ஃபிளாக் ஸோ டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரூட் 61 மீட்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு 5 22.5 ஸோ 5ன்றது நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் அதே மாதிரி 22.5ன்றது என்னது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம் Therefore, Rashmi post her blue flag exactly on a எந்த லைன்ல x axis on a 5th line at a distance of y என்றது வந்து எத்தனை மீட்டர் 22.5 மீட்டர் ஓகே நம்ம எப்பயுமே ஸ்டார்டிங்ல x axis என்னது லைன் எடுத்துறோம் சோ x axis 5th லைன் y என்றது வந்து அந்த AD டிஸ்டன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு 22.5 மீட்டர் சோ ராஷ்மி போஸ்ட் ப்ளூ ஃபிளாக் எங்க போஸ்ட் பண்றாங்கன்னா 5th லைன்ல at a distance of எங்க 22.5 மீட்டர்ல போஸ்ட் பண்றாங்க ஓகே थैंक यू